தன் தாயை வெட்டி கொன்ற பரசுராமரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர் கையில் எப்பயுமே ஒரு கோடாலி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ணர் குருச்சேத்திர போரில் சம்பவம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது இவரும் சொல்லப்படுது. ஸோ இந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரசுராமரோட அம்மா வந்து ரேணுகா தேவி, அப்பா வந்து ஜமத்கினி. இவர் தான் அம்மா வந்து சம்பவம் செய்ய சொல்கிறார். ஏன்னா இவங்க அம்மா வந்து ஒரு சின்ன பையனை வந்து 7 எடுத்து பார்த்ததுனால பரசுராமரை வச்சு அவங்க அம்மாவை சம்பவம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொலை சொல்கிறாங்க. ஸோ கொண்டுற திரும்ப அவங்களுக்கு பாவத்தின் அடிப்படையில் அவங்க அம்மாவுக்கு உயிர் வந்துடும். இந்த பரசுராமரோட முக்கியமான சீலர்களாக இருந்தது வந்து கர்ணன், பீஷ்மன் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஆளுங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் பேருக்கு முன்னாடி பரசு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கோடாலி. இவருக்கு சீலராக கர்ணன் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தான் ஒரு அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எல்லா வித்தையுமே கத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பரசுராமருக்கு இவர் வந்து அந்தனர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாபத்தை கொடுத்தாரு. அந்த சாபம் எந்த இடத்துல வேலை செய்யுதுன்னா, இந்த குருச்சேத்திர போர் நடக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த நாகாஸ்திரத்தை பயன்படுத்துவார். அப்போ அது வந்து அந்த செயல்படாமல் போயிடும். ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த பரசுராமரால் கொடுக்கப்பட்ட சாபம் தான் காரணமாக இருக்குது. அப்போ தான் கர்ணனை அந்த இடத்துல வச்சு சம்பவம் பண்ணிடுறாங்க. இந்த பரசுராமருக்கு வந்து கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது. திருவனந்தபுரம்